வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளவுஸ்ல வந்து இந்த மாதிரி ஃப்ரில் பஃப் ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ண பஃப் ஸ்லீவ் வீடியோஸ்ல எல்லாம் வந்து லைனிங் வச்சு எப்படி கட் பண்றது அப்படின்னு வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் வந்து லைனிங் வச்சு இந்த பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறதுன்னு தான் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம பிளவுஸ் கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சேலை வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வந்து பார்த்துடலாம். இந்த சேலையோட ஒரு சைடு வந்து சின்ன பார்டரும் ஒரு சைடு வந்து பெரிய சைஸ் பார்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த சேலைக்கு வந்து நான் பிளவுஸ் கட் பண்றதுக்கு இதுல இருக்க அந்த டார்க் ப்ளூ கலர்ல பிளவுஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். லைனிங்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பிளவுஸ்ல வந்து நம்ம லைனிங்ல பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல வந்து லைனிங் பிளவுஸ்லாம் எப்படி கட் பண்றதுன்ற வீடியோ இருக்கு. அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. சரி, பிளவுஸ்ல வந்து பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வச்சு ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்றதுன்னு ஒரு பேட்டர்ன் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பிளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு பேப்பர் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்லீவ்க்காக. இது வந்து நம்ம நார்மல் பிளவுஸ்க்கு கட் பண்ற மாதிரியே ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்லீவ் பேட்டர்ன் தான். இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்லீவ் பேட்டர்ன்ல வந்து நான் தைக்கிறதுக்கு அளவு எதுவும் சேர்க்காம நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உயரம் எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு வச்சு மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச் அளவுக்கு நான் வந்து இந்த ஸ்லீவோட உயரம் வச்சு பேப்பர் பேட்டர்ன் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு பிளவுஸ் தச்சதுக்கு அப்புறம் ஸ்லீவோட உயரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக் ஆர்ம் ஹோல்ல இருந்து நம்ம வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு எந்த அளவுக்கு ஆர்ம் ஹோலோட வளைவு இருக்கு அப்படின்றத வந்து பாக்குறோம். இப்போ லைனிங் கிளாத்ல ஸ்லீவ் கட் பண்றதுக்கு துணி வந்து 4 லேயர்ல மடிச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோலோட வளைவு எவ்வளவு அளந்தமோ அதை விட ஒரு 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. அந்த மடிப்பு பாகத்துல இருந்து நான் 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். இது வந்து நமக்கு சுருக்கம் வைக்கிறதுக்காக, அந்த பஃப் ஸ்லீவோட சுருக்கம் வைக்கிறதுக்காக இந்த அளவு வந்து மார்க் பண்றேன். இப்போ அந்த மார்க் பண்ணிருக்க பாயிண்ட்ல வந்து நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இது வந்து 3.5 இன்ச்ல இருந்து 6 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் வந்து நல்ல சுருக்கம் நிறைய வேணும் அப்படின்னா நீங்க 6 இன்ச் அளவுக்கு வைக்கலாம். நல்ல சுருக்கம் இருந்தா போதும் அப்படின்னா நீங்க வந்து 3.5 இன்ச் அளவுக்கு வச்சீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணிருக்க லைன்ல வந்து பண்ணி வச்சிருக்க அந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மடிப்பு பாகத்துல இந்த ஸ்லீவோட உயரம் வந்து நான் 7.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். ஸ்லீவோட உயரம் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து 2.5 இன்ச் அளவுக்கு உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சுக்கு வந்து நான் பேப்பர் பேட்டர்ன் எடுத்திருந்தேன். அதோட 2.5 இன்ச் வந்து அதிகமா எடுத்து 7.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்ல வந்து கீழையும் மேலையும் வந்து தச்சு விடுறதுக்காக 1 இன்ச் அளவுக்கு சேர்த்து ஸ்லீவோட உயரம் வந்து 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல 7.5 இன்ச் அளவுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம். அடுத்து கீழே வந்து 6 இன்ச் உயரத்துல வந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் வந்து ஃபர்ஸ்ட் லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ அந்த போட்டிருக்க லைன்ல நம்ம அந்த பேட்டர்ன் எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு லைன் போட்டதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் கீழே கை அகலம் வந்து அந்த பேட்டர்ன்ல எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அடிக்கை உயரமும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைட்ல வந்து நமக்கு தையலுக்காக எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கையோட வளைவு வரைகிறதுக்கு இது வந்து நம்ம பேப்பர் பேட்டர்ன் போட்டு வரைய தேவையில்லை. டைரக்டா இந்த மாதிரி கையிலே வந்து வளைவு கோடு போட்டு விட்டுக்கோங்க. நம்ம மேல 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அந்த லைன்ல இருந்து இந்த மாதிரி கிராஸா வந்து கொண்டு வந்து அந்த தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த லைன்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேப்பர் பேட்டர்ன் வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. வளைவு கோடு வந்து ரொம்ப உள்ள குழிவாவும் போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி லைட்டா மேல இருக்கிற மாதிரியே வந்து போட்டு விட்டுக்கோங்க. அந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து நம்ம அதுக்காக தான் போட்டிருக்கோம். பேப்பர் பேட்டர்னை வச்சு இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ சென்டர் நாச் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைட்ல வந்து தையலுக்கான அளவுலயும் ஒரு நாச் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேயும் தையல் அளவு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துலயும் ஒரு நாச் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்திருக்கோம். லைனிங்ல எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரியே மெயின் கிளாத்லயும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் லைனிங்லயும் மெயின் கிளாத்லயும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மெயின் கிளாத்தோட ராங் சைடு மார்க் பண்ணிட்டு
அதோட நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் வச்சு நான் வந்து தைக்க போறேன். நம்ம லைனிங் வந்து மேல் பக்கம் வச்சு தைச்சு உள் பக்கமா திருப்ப போறோம். இந்த மாதிரி மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் வச்சுட்டு கீழே கையோட அடிப்பகுதியில ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டதுக்கு அப்புறம் லைனிங் வந்து இந்த மாதிரி உள் பக்கமா திருப்புறதுக்கு முன்னாடி லைட்டா இந்த மாதிரி விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு அந்த லைனிங் வந்து கரெக்டா உள்ள திருப்பி வரும். லைனிங் வந்து உள் பக்கமா திருப்பினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுட்டு ஃபுல்லா லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் ஃபுல்லா வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாதியா மடிச்சிட்டு மேலையும் கீழையும் 2 இடத்துலயும் நம்ம வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கையோட அடிப்பகுதியில வந்து கீழே வந்து நமக்கு தையலோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க 1.5 இன்ச். இப்போ மார்க் பண்ண பாயிண்ட்ல இருந்து சுருக்கம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் அளவு தையலுக்கு, அதுக்கப்புறம் வந்து 3.5 இன்ச் வந்து சுருக்கத்துக்காக மார்க் பண்றேன். இப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்கு நடுவுல தான் நம்ம வந்து சுருக்கம் வைக்க போறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து சுருக்கம் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சுருக்கம் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி 2 கட்டை விரல் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதா சுருக்கம் வைங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சுருக்கம் வைக்கும் போது அதோட அந்த கீழ் எட்ஜஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏத்தி இறக்கி இருக்கக்கூடாது சுருக்கம் வைக்கும் போது. இந்த மாதிரி சின்ன சின்னதா சுருக்கம் வச்சுட்டு அது மேல வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே ஏத்தி ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து சுருக்கம் வைக்க ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு கையில இந்த மாதிரி சின்ன சின்னதா மடிச்சு வைக்க வரல அப்படின்னா ஊசி இல்லைன்னா வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த துணியை வந்து நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மடிப்பு வந்து சின்ன சின்னதா நல்லா வரும். இப்போ இதே மாதிரி நம்ம அந்த பக்கம் மார்க் பண்ண பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லா சுருக்கம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கையோட அடிப்பகுதியில நம்ம வந்து ஃபுல்லா சுருக்கம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ அந்த கையோட அடிப்பகுதியை வந்து பாதியா மடிச்சுக்கிறேன். அதோட அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது வந்து பாத்துக்கலாம். இதுல 7 இன்ச் அளவுக்கு இருக்கு. நம்ம பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் எடுத்து வச்சு செக் பண்ணிக்கலாம். சென்டர்ல இருந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறேன். இது கரெக்டான அளவு இருக்கு. இதை விட அளவு அதிகமா இருந்தது துணியில அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சுருக்கம் வந்து 2 பக்கமும் வச்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா துணி வந்து கம்மியா ரொம்ப வந்து அதிகமா சுருக்கம் வச்சுட்டீங்க அப்படின்னா சைட்ல 2 சைட்ல இருந்தும் ஒரு ஒரு சுருக்கத்தை வந்து பிரிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டா வந்துடும். இப்போ நம்ம வந்து மேல வந்து சுருக்கம் வைக்கலாம். மேல வந்து ஸ்லீவோட சென்டர் வந்து மார்க் பண்ணிருக்கோம். மேலேயும் அதே மாதிரி தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கீழே வந்து ஏற்கனவே வந்து சுருக்கம் வச்சிருக்கோம்ல அதுக்கு நேரா வந்து துணி இந்த மாதிரி மடிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுருக்கம் வந்து கரெக்டா விழுகும். அந்த இடத்துல இருந்து நம்ம சுருக்கம் வைக்க ஸ்டார்ட் பண்ணா போதும். நமக்கு எந்த இடத்துல வந்து மேல மடிப்பு வந்து கரெக்டா ஈவனா வருதோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏத்தி இறக்கி வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல இருந்து சுருக்கம் வைக்க கூடாது. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து சுருக்கம் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5.5 இன்ச் அளவுக்கு இருக்கு. இந்த சைடும் அதே மாதிரி 5.5 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி சுருக்கம் வச்சோமோ சின்ன சின்னதா அதே மாதிரியே சுருக்கம் வைக்க போறோம். சுருக்கம் வந்து எந்த அளவுக்கு சின்ன சின்னதா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கீழே எந்த டைரக்ஷன்ல வச்சோமோ அதே டைரக்ஷன்லயே வந்து மேலேயும் வைக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லா மேலேயும் சுருக்கம் வச்சு முடிச்சிட்டேன். சென்டர் வந்து திரும்ப மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட்லயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சுருக்கம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சென்டர்ல இருந்து நம்ம அந்த சைடு வந்து ஆம்ஹோலோட வளைவு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து 9 இன்ச் அளவுக்கு இருக்கு. அந்த பேப்பர் பேட்டர்ன்ல வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். இதுல வந்து 8.5 இன்ச் அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த துணியில வந்து 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு சைடும் சுருக்கம் வந்து ஒரு சின்ன சின்னதா வைக்கணும். துணியோட மேல் பகுதியில ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி சுருக்கம் வைக்கணும். அது வந்து இப்போ வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நீங்க வந்து பிளவுஸோட சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணும்போது கூட சேர்த்து வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே சுருக்கம் வைக்கும்போது தையல் போட்டோம்ல, இது அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு மேல வந்து நம்ம சிலையில இருந்து நான் இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணி ரோப் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பிளவுஸ்க்குலாம் எப்படி ரோப் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட்ல தான் நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுக்கு பதிலா நீங்க வந்து லேஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரோப் வந்து ஒரு கீழ இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு மேல் பக்கமா வச்சுட்டு ஒரு தையல் போட போறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சுருக்கம் வைக்கிறதுக்கு தையல் போட்டிருந்தோம்ல, அதை வந்து மறைக்கிற மாதிரி அதுக்கு மேல வச்சு இந்த ரோப் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஒரு தையல் வந்து அந்த ரோப் மேல போட்டு விட்டாச்சு. இதே மாதிரி அந்த ரோப்போட இன்னொரு சைடும் வந்து தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு சேலைக்கு மேட்சாவும் இருக்கும், பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டாவும் நல்லாவும் இருக்கும். இந்த கீழே இருக்க ஃப்ரில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரோப் தைச்சிருக்கிறதுனால லைட்டா இந்த மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். மேல இருக்க ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பஃப் வந்து நல்லா அழகா இருக்கும். இந்த ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ண மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நான் பிளவுஸ்ல அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் வீடியோஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் இதே மாதிரி அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.